Okay, hello everyone. So today we are going to take another important session based on mains exams, National Tribunal Commissions Bills 2026. ஸோ ஒரு நியூ பில்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ எப்பவுமே மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ 2021 பில்ஸுக்கும் 2026 பில்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, கொண்டு வந்த அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத மெயின்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அது இல்லாமல் ட்ரிபியூனல்ஸ் அப்படிங்கிறது GS2 கூடிய ஒரு முக்கியமான கோர் டாபிக்னால அதில் வந்து வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணணும், நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். நம்ம அதை பற்றி பார்க்கலாம் டீட்டெயிலாக. So the context here, recently Lok Sabha passed the Tribunal Reform Bill 2026 proposing a National Tribunals Commission to supervise recruitment, administration, functioning of tribunals. Yes, of course. So tribunals உடைய core purpose என்னன்னா, கோர்ட்ல வரக்கூடிய எக்ஸஸ் ஆஃப் பெண்டிங் லிட்டிகேஷன்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஷார்ட் அவுட் பண்றதுக்கும் அண்ட் அதிகப்படியான லிட்டிகேஷன்ஸ் லாங் இயர்ஸா பெண்டிங்ல இருக்கிறத குறைக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா ட்ரிபியூனல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்ல இருந்து லோவர் கோர்ட் வரைக்கும் நேஷனல் ஜுடிஷியல் ரெக்கார்ட் டேட்டாவோடைய கணக்குப்படி மோர் தென் 4 crores ஆஃப் கேஸ் என்ன பண்ண முடியும், நம்ம பெண்டிங் ஆகிறத குறைக்க முடியும். இதான் ரெண்டு ரீசன்ஸ். ஓகே, and why and what about tribunals? Tribunals are quasi-judicial tribunals designed to adjudicate specialty dispute and take the burden of the regular courts. Yes. ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போகும்போது ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹிமாலயாவுடைய வெரி க்ரூஷியல் ஸ்பாட்டில் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் ஒரு பிரிட்ஜ் கட்டணும் அப்படின்னா, அந்த பிரிட்ஜ் கட்டும்போது வரக்கூடிய எக்காலஜிக்கல் கன்சர்ன்ஸ் என்ன, வரக்கூடிய ஸ்பீஷியஸ் டிஸ்டர்பன்ஸ் என்ன, அண்ட் வரக்கூடிய பீப்புள் அண்ட் எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க, பெனிஃபிட் ஆகுறாங்க, இந்த மாதிரி நிறைய குரூஷியலான எக்காலஜிக்கல் என்வரன்மெண்ட் பேஸ்ட் திங்ஸை ஒரு சுப்ரீம் கோர்ட் பாடியால் என்ன பண்ண முடியாது, ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க டெக்னிக்கல் பாடி கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஹிமாலயாவில் பிரிட்ஜ் கட்டும்போது ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் அது ரொம்ப டீட்டெயிலாக எவாலுவேட் பண்ண முடியும். ஒரு பிரிட்ஜ் எவ்வளோ தூரம் கட்டுறாங்க, அது எந்த இடத்துல லொக்கேட் பண்ணுறாங்க, அங்கே ஏதாவது ஒரு என்டேஞ்சர் ஸ்பீஷஸ் ஏதாவது இருக்கா, அப்படி கட்டும்போது அங்கே ஏதாவது ட்ரைபல் பீப்புள் டிஸ்லொகேட் பண்ண வேண்டியிருக்குமா, அவங்களுக்கு ஏதாவது ஹேபிடேஷன்ஸை செட்டில் பண்ண வேண்டியிருக்குமா, ஹை சீஸ்மிக் ஆக்டிவிட்டி நடக்கக்கூடிய பாசிபிள் ஏரியா ஹிமாலயாஸ், அந்த ஹிமாலயாஸில் ஒரு பிரிட்ஜ் கட்டுறதுங்கிறது லாங் டர்மாக பெனிஃபிட்டாக இருக்குமா, இதில் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும்போது ஒரு ஆக்சுவல் ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ண முடியும், மோர் சயின்டிஃபிக்கல் ஆங்கிளில் கொடுக்க முடியும். இதுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலைஸ்ட் இன்ஸ்டியூட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த இன்ஸ்டியூஷன் தான் என்னது, ட்ரிபியூனல்ஸ். ஓகே, so they have expanded greatly in several fields such as taxation, companies laws, and disputes regarding between the two companies, and debt recoveries and other land issues. இதெல்லாம் என்ன பண்ண முடியும், நிறைய வேரியஸ் ஃபீல்டுக்கு இந்த ஸ்பெஷலைஸ்ட் ட்ரிபியூனல்ஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்தியாவில் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய 100ல் 90% ஆஃப் கேசஸ் எப்படி பெண்டிங்காக இருக்குன்னா, இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் அண்ட் லேண்ட் இஷ்யூஸ். அப்போ இவ்வளோ நம்பர் ஆஃப் கேசஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெண்டிங் ஆகும்போது வரக்கூடிய டாப் இஷ்யூ என்னன்னா, முக்கியமான கேசஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. முக்கியமான கேஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நிறைய பெண்டிங்கான லாங் டேர்ம் கேசஸில் இந்த கோர்ட் இன்வால்வ் ஆகும்போது அதோட எஃபிஷியன்சி எல்லாமே என்ன ஆகும், ட்ரைன் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் the Supreme Court has repeatedly emphasized that tribunalizations cannot compromise the constitutional principle of separation of powers and judicial independence and access to justice. Yes. ஸோ ஒரு இன்ஸ்டியூஷன், அதாவது இந்த ட்ரிபியூனல்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டியூஷனை யார் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா. இதை அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய சேர்மன்ஸ் அண்ட் அதர் மெம்பர்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அப்படி அப்பாயிண்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, ஒரு கோர்ட்டோட இன்டர்வென்ஷனில் கவர்மெண்ட் வர மாதிரி இருக்கும். பட் அப்படி வரக்கூடாது. பிகாஸ் ஆர்டிகல் 50 செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல்ஸ் இருக்கு. த ஜுடிஷியரி செப்பரேட் ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஓகே, இது ஆர்டிகல் 50 பேசுது. அப்போது ஒரு கோர்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மூலமாக அந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஃப்ளூயன்ஸ், அவங்களுடைய அந்த ஃபேவரிசம், இம்பேக்ட், இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, அந்த ட்ரிபியூனல்ஸ் வழியாக வந்துடக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரிபியூனல்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா அதோட என்டையர் பவர்ஸ் அண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹையர் கோர்ட் டேக் ஓவர் பண்ணுவாங்க. யார், சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹையர் கோர்ட். அப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு இன்ஸ்டியூட் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அது வழியாக என்ன பண்ணக்கூடாது, உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை காட்டக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. அதான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கணும், அங்கே செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கணும். ஈவன் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் அங்கே கண்டிப்பாக இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரிஸ் இருக்கணும். அண்ட் எல்லா பீப்புளுக்குமே என்ன இருக்கணும், ஈக்குவல் ஜஸ்டிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் ரிலேட்டட் டு ட்ரிபியூனல்ஸ் இன் இந்தியா. பொதுவாக ட்ரிபியூனல்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கோர் பிரின்சிபல்ஸ். ஆர்டிகல் 2, ஆர்டிகல் 323A அண்ட் ஆர்டிகல் 323B இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ட்ரிபியூனல்ஸோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபங்க்ஷனை பற்றி பேசக்கூடியது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஆர்டிகளும் இதை பற்றி பேசுது அப்படிங்கிறது நம்மளோட ப்ரிலிமினரி ஃபைண்ட் அப்ல ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இதை கொண்டு வரக்காக அமெண்ட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட் 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்ட் 14A என்ன பண்ணியிருக்காங்க, இது இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ நாளைக்கு ஒரு ட்ரிபியூனல் பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் வரும்போது என்ன பண்ண முடியும்னா, ட்ரிபியூனல் கொஸ்டின்ஸோட இன்ட்ரோடக்ஷன் என்ன பண்ண முடியும், ட்ரிபியூனல்ஸோடைய இன்ட்ரோடக்ஷன்ல இந்த பார்ட் 14A இருக்கிறதையும் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வந்ததையும் 323A and B இதோட ஃபங்க்ஷனை பற்றி பேசுது அப்படின்னு என்ன பண்ணலாம், இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் த பார்லிமெண்ட் அண்டர் ஆர்டிகல் 323A ட்ரிபியூனல்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் ஒன்லி பார்லிமெண்ட் கேன், இது முக்கியமான ஏரியா. ஏன்னா இந்த மாதிரி தீம்ல என்ன பண்ணணும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த பார்லிமெண்ட் ஒன்லி பார்லிமெண்ட் கேன் மேக் லா அண்டர் ஆர்டிகல் 323A may constitute central administrative tribunals for state and joint administrative tribunals for 2 or more states. பார்லிமெண்ட் நினைச்சா என்ன பண்ண முடியும்னா 1 or more ஸ்டேட்டுக்கு மேல என்ன பண்ண முடியும், ட்ரிபியூனல்ஸ் ஃபார்ம்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியும். அப்படி அரேஞ்ச் பண்ற மூலமா அங்க இருக்கக்கூடிய நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் அண்ட் அதர் டிஸ்பியூட்ஸ் என்ன பண்ண முடியும், லோக்கல் லெவலில் சார்ட் அவுட் பண்ண முடியும். அப்படி லோக்கல் லெவலில் சார்ட் அவுட் பண்ற மூலமா சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்ல போகக்கூடிய எக்ஸஸ் ஆஃப் லிட்டிகேஷன்ஸ் என்ன பண்ண முடியும், பேலன்ஸ் பண்ண முடியும். இது அதோடைய தீம்ஸ். அண்ட் ஆர்டிகல் 323B Article 323B is a tribunal for other topics, parliament or state legislatures. ஸோ இந்த இடத்துல பார்லிமெண்ட்டும் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் என்ன பண்ண முடியும்னா லா எனாக்ட் பண்ண முடியும். அந்த லா எனாக்ட் பண்ற மூலமா ட்ரிபியூனல்ஸ் என்ன பண்ண முடியும், இந்த ரெண்டு பாடிஸ் மீன் சென்ட்ரல் பாடி அண்ட் ஸ்டேட் பாடி என்ன பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அது மூலமா ஒவ்வொரு ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான கேசஸை நம்ம டிசால்வ் பண்ற மூலமா இந்த இந்த ஜஸ்டிஸ் என்ன பண்ண முடியும், இன்னும் குயிக்கா ஆக்சசபிளா மோஸ்ட் அஃபோர்டபுளா மோஸ்ட் ரிமோட் ஏரியா என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். ஸோ இதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு பாருங்க. தீஸ் ஆர் டாக்ஸேஷன், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இம்போர்ட், எக்ஸ்போர்ட், இண்டஸ்ட்ரியல், லேபர் இஷ்யூஸ், லேண்ட் ரிஃபார்ம், சீலிங் ஆன் அர்பன் ப்ராப்பர்ட்டி, எலெக்ஷன் டு பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், நெசசரி டு ப்ராடக்ட்ஸ், ரெண்ட் அண்ட் டெனன்சி மேட்டர்ஸ் எக்ஸெட்ரா. நிறைய விஷயங்கள்ல இதை கொண்டு வர முடியும். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 100 கேஸ்ல மோர் தென் 90 கேசஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய லேண்ட் ரிஃபார்ம்ஸ், லேபர் இஷ்யூஸ் அண்ட் சீலிங் அர்பன் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி விஷயங்களா தான் இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 99:1 இந்த மாதிரி ரேஷியோல சுப்ரீம் கோர்ட்ல இருந்து லோவர் கோர்ட் வரைக்கும் நிறைய கேசஸ் இந்த இடத்துல டாமினேட் ஆயிருக்கிறதுனால இந்த 1% கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்தியாவுடைய வெரி ஹைலி இம்பார்ட்டன்ட் நேஷனல் லெவல்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கேசஸ், கான்ஸ்டியூஷன் வைஸ் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கேசஸ் எல்லாமே ரொம்ப லாங் டேர்மா பெண்டிங்கா இருக்கு. அதனாலதான் கான்ஸ்டியூஷன் வைஸ், ஒரு பார்லிமெண்ட் வைஸ், ஒரு நேஷனல் வைஸ் நம்ம ஒரு கேஸை டிஸ்கஸ் பண்றதுக்கு பல வருஷங்கள் எடுத்துக்குது. ஓகே, அப்போ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸை நம்ம கிரியேட் பண்ணி அதில் ட்ரிபியூனல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த மாதிரி நிறைய வேரியஸ் ஃபீல்டில் நம்ம அந்த மாதிரி விஷயம் சார்ட் அவுட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நிறைய முக்கியமான கேசஸை சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஷார்ட் அவுட் பண்ணி நேஷனுக்கு ஒரு குயிக்கான ஒரு ரெஸ்பான்சிபிளான ஜட்மெண்ட்டை கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் 136 அண்ட் ஆர்டிகல் 226-27 என்னதான் ட்ரிபியூனல்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் அதோடைய பவர்ஸ் அண்ட் கண்ட்ரோல், அதோடைய ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்டர் பை சுப்ரீம் கோர்ட் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அதில் வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட், அதில் வரக்கூடிய ஒப்பீனியன்ஸ், அதில் வரக்கூடிய டெசிஷன் மேக்கிங்ஸ் எல்லாமே அண்டர் தி பார்ட் ஆஃப் த ரிவ்யூஸ் அண்டர் ஆர்டிகல் 226, 227 அண்ட் ஆர்டிகல் 32. ஓகே, ஸோ ட்ரிபியூனல்ஸில் வரக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷனில் வரக்கூடிய ட்ரிபியூனல்ஸில் சொல்லக்கூடிய ஒப்பீனியன்ஸ் தான் லாஸ்ட் ஒப்பீனியன். அதில் கொடுக்கக்கூடிய ஜட்மெண்ட் தான் ஃபைனல் ஜட்மெண்ட் அப்படின்னு கிடையாது. அதில் வரக்கூடிய ஜட்மெண்ட் என்ன பண்ண முடியும், சுப்ரீம் கோர்ட்டால எவாலுவேட் பண்ணி ரிவ்யூ பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணவும் முடியும், அதை சேஞ்ச் பண்ணவும் முடியும், இன்க்ளூடிங் ஹை கோர்ட். ஓகே, அதுதான் ஆர்டிகல் 136, 226, 227 கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் த கேஸ் ஸ்டடிஸ். இந்த மாதிரி கேஸ் ஸ்டடிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ட்ரிபியூனல்ஸை பற்றி ஒரு விஷயங்கள் ஒரு கொஸ்டின்ஸை மெயின்ஸ் கொஸ்டின்ல 10 மார்க் 50 மார்க்கில் கேட்கும்போது இந்த மாதிரி இடங்கள்ல கேஸ் ஸ்டடிஸ்ங்கிறது ரொம்ப ஹைலைட்டிவான இடமா இருக்கும். நம்ம இன்ட்ரடக்ஷன்லையோ இல்லை கன்க்ளூஷன்லையோ இல்லை மெயின் பாடி அட்ரஸ் பண்ணக்கூடிய இடங்கள் என்ன பண்ண முடியும், நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது நமக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஸ்கோரை கொடுக்கும். ஸோ சந்திரகுமார் அண்ட் யூனியன் ஆஃப் இந்தியா 1997 கேஸில் சொன்ன முக்கியமான 3 விஷயம் என்னன்னா,
First, judicial review under Article 226 and 7 and Article 32 is a part of basic searches. ஸோ ட்ரிபியூனல் வரக்கூடிய கேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சுப்ரீம் ஹை கோர்ட் இன்கேஸ் அது ரொம்ப ராங்கா இருக்கிற பட்சத்துல இல்ல ரொம்ப பயாஸா இருக்கிற பட்சத்துல இல்ல அது நியூட்ரலா இல்லைன்னு அவங்க நினைச்சாங்கன்னா என்ன பண்ண முடியும், அது ரிவ்யூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் அதோடைய கேஸ். ஓகே, நெக்ஸ்ட் தி ட்ரிபியூனல் கேன் பர்ஃபார்ம் supplementary role but cannot replace the constitutional jurisdiction of High Court and Supreme Court. இந்த மாதிரி ஜூரிஸ்டிக்ஷன் என்ன பண்ணும், இந்த மாதிரி ஒரு ட்ரிபியூனல்ஸை நம்ம சப்ளிமெண்டரியாக தான் வச்சுக்க முடியுமே தவிர சுப்ரீம் கோர்ட்லாம் வேண்டாம், ஹை கோர்ட்லாம் வேண்டாம், எல்லா கேஸும் நம்ம இங்கே கொண்டு பார்த்துக்கலாம், இது ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூஷன், சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டுக்கு பதிலாக நம்ம இதை பார்த்துக்கலாம்னு சொல்லி நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு சப்ளிமெண்டரி ஒரு கோர்ட் மட்டும்தான். இதுல வரக்கூடிய ஜட்மெண்ட் என்ன பண்ண முடியும், சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டால அப்பீல் போட்டு என்ன பண்ண முடியும், நம்ம ரிவ்யூ பண்ணி அதை ஒன்று கேன்சல் பண்ணவோ இல்லை ஃபர்தர் எக்ஸிக்யூட் பண்ணவோ முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் third, decisions of tribunal are subject to scrutiny by division bench of concerned high court. ஒரு ஜுரிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரிபியூனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஜட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஃபேரா இருக்கா, டிரான்ஸ்பரண்டா இருக்கா, பயாஸா இல்லாமல் இருக்கா, நியூட்ரலா இருக்கா அப்படிங்கிறது என்ன பண்ண முடியும், அந்த கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷன்ல வரக்கூடிய ஹை கோர்ட் ஒரு ஸ்பெஷல் பெஞ்சை அப்பாயிண்ட் பண்ணி என்ன பண்ண முடியும், அது ரிவ்யூ பண்ண முடியும். இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா அந்த ட்ரிபியூனல்ஸ் என்னென்ன கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் அதோடைய ரெகுலேஷன், அதோடைய ஃபங்க்ஷன், பவர்ஸ், அதோடைய இம்பார்ட்டன்டான தீம்ஸ் என்ன பண்றாங்க, அதோடைய அபெக்ஸ் கோட் டியூன் பண்றாங்க. இதெல்லாம் வேணும். அப்பதான் ஒரு கோர்ட்டோடைய பர்டன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த கோர்ட்டை நம்பி போகக்கூடிய ஜஸ்டிஸ் என்ன ஆகும்னா டிலே ஆகும். பிகாஸ் ஜஸ்டிஸ் டிலே ஜஸ்டிஸ் டினைட்னு சொல்லுவோம்ல, அதாவது ரீசன்ஸ். நெக்ஸ்ட் த த்ரீ பொசிஷன்ஸ் ஆஃப் ட்ரிபியூனல்ஸ் ரிஃபார்ம் இன் பில் 2026. இப்போ இந்த முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் என்ன, இந்த 2026ல கொடுத்த இம்பார்ட்டன்ட் தீம்ஸ் என்னன்னா, the National Tribunal Commissions proposed the Tribunal Reform Bill 2026 as a overreaching institutional mechanism. ஸோ என்ன மாதிரி விஷயத்துக்கு அப்படின்னா சேர்பர்சன், 2 ஜுடிஷியல் மெம்பர்ஸ் அண்ட் 2 டெக்னிக்கல் மெம்பர்ஸ் இவங்க எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா எப்படி எலெக்ட் பண்றது, எப்படி ஸ்க்ரூட்டனைஸ் பண்றது, ஒருவேளை இவங்களுடைய எலிஜிபிலிட்டிஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், இவங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஒருவேளை ஃபியூச்சர்ல ஃபேக்கா இருந்தாலோ இல்லை இவங்க மாதிரி பீப்புள் மேல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆனாலோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இது மாதிரி பீப்புளுக்கு என்ன மாதிரி டென்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ஒரு ஃபிக்ஸட் டென்யூஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும், அண்ட் என்ன மாதிரி ஒரு பவர்ஸை அலோகேட் பண்ண முடியும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பாடி செட் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் கண்டக்ட் செலெக்ஷன் ஆஃப் சேர்பர்சன் மெம்பர்ஸ் ஆஃப் ட்ரிபியூனல்ஸ், இவங்க எப்படி செலக்ட் பண்ண முடியும், என்ன மாதிரி மெம்பர்ஸ் மூலமா அவங்க செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற எல்லாமே இந்த ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குது. அண்ட் நேஷனல் ட்ரிபியூனல்ஸ் டேட்டா கிரிட். எஸ், இப்போ நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா கிரிட் மூலமா என்ன பண்ண முடியும், ஹை கோர்ட்ல இருந்து லோவர் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எவ்வளவு கேசஸ் பெண்டிங்ல இருக்கு, என்ன கேஸ் எவ்வளவு நாள் பெண்டிங்ல இருக்கு, எந்த கேஸ் ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்குங்கிறது எல்லாமே நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இட்ஸ் டிரான்ஸ்பரண்ட், ரைட்? பிகாஸ் வி ஹேவ் அ டெமோக்ராட்டிக்கல் சிஸ்டம், ரைட்? அப்படி இருக்கும்போது இந்த ட்ரிபியூனல்ஸ் மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் எப்படி செயல்படுது, என்ன மாதிரி பீப்புள் லிட்டிகேஷனுக்காக இங்க வராங்க, எவ்வளவு பீப்புளுக்கு இந்த லிட்டிகேஷனுக்கான ஃபேரான எஃபிஷியன்டான ஜட்மெண்ட் கிடைக்குது, எவ்வளவு பீப்புள் இங்க இருந்து அப்பீல் வாங்கிட்டு வெளியே போறாங்க, எவ்வளவு பீப்புள் இந்த ஜட்மெண்ட்டை போது நினைச்சு வெளியே போறாங்க. இந்த டேட்டாலாம் செக்ரிகேட் பண்ணும்போது தான் தெரியும் ஆக்சுவலி இந்த இன்ஸ்டியூஷன் எப்படி ப்ராப்பரா ரன் ஆகுது, எப்படி ரன் பண்ணணும், ஏன் ஸ்லோ ஆகுது, ஏன் ஃபெயில் ஆகுது, எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இதான் டேட்டா வேணும் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் த கவரேஜ் ட்ரிபியூனல் அத்தாரிட்டிஸ். எஸ், என்ன மாதிரி இடங்களெல்லாம் அந்த இன்ஸ்டியூஷன் கவரேஜ் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்க. 16 ட்ரிபியூனல்ஸ் லைக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ் அண்ட் டெப்ட், டெலிகாம் அண்ட் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்ஸ் அண்ட் நேஷனல் கம்பெனி லா, நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் அண்ட் இன்கம் டேக்ஸ். நிறைய ஃபீல்டு என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி லிட்டிகேஷன்ஸும் சார்ட் அவுட் பண்ண முடியும். ஆனால் பாருங்களேன், இவ்வளோ ஃபீல்டில் கூடிய லிட்டிகேஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கும் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்ல போயிட்டே இருந்துச்சுன்னா டே பை டே அதோட கோர்ட்டுடைய பர்டன் அதிகமாக மட்டும் இல்லாமல் முக்கியமான கேசஸ் எல்லாமே என்ன ஆகிடும், லாங் பெண்டிங்கில் ஆகிடும். இது எல்லாமே ஒரு லாங்கஸ்டான மோஸ்ட் ஹைலி காஸ்ட்லியான ஜஸ்டிஸை ஆக்சஸ் பண்ணக்கூடிய நிலைமையில போயிடும். ஏன்னா இந்தியாவில் ஆல்ரெடி ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஹெல்த்துக்கு அப்புறம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயமா மாறிட்டே இருக்கு. அப்போ இது எல்லாத்துக்குமே அஃபோர்டபுளாக மாறணும், ஹைலி ஆக்சசிபிள் அஃபோர்டபுளாக மாறணும் அப்படின்னு என்ன பண்ணணும், இந்த மாதிரி நிறைய லிட்டிகேஷன்ஸை நம்ம மாதிரி ஸ்பெஷலைஸ்டான ஏஜென்சி மூலமாக ஸ்பெட்டப் பண்ணுற மூலமாக குயிக்காக ஜஸ்டிஸை கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வரும்போது என்ன பண்ண முடியும், நிறைய லாங் பெண்டிங் கேசஸை நம்ம குயிக்காக சார்ட் அவுட் பண்ணி ஜஸ்டிஸை ஆஸ் மச் அஸ் பாசிபிள் எஃபிஷியண்டாக என்ன பண்ண முடியும், பீப்புளுக்கு கொடுக்க முடியும். அதோடைய தீம்ஸ். ரிப்பீல் ஆஃப் 2021 ஆக்ட். ரிப்பீல் இன் சென்ஸ் இஸ் அ கேன்சல். ஓகே, கேன்சல் அப்படிங்கிறத அப்படி சொல்லுவாங்க.
ஸோ the bill seek to repeal the Tribunal Reform Act 2021. ஸோ இந்த ஆக்ட் ரீஃபார்ம் பண்ணி தான் Tribunal Reform Bill 2026 கொண்டு வராங்க. ஓகே, the following it's a invalidation by Supreme Court on grounds of separation of powers and judicial independence. ஸோ சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா இந்த பில்ஸ் ஒரு மேலே ஒரு கன்சர்ன் வச்சிருக்காங்க. என்ன கன்சர்ன்னா, இந்த ஆக்ட் 2021 வரக்கூடிய இந்த ரிஃபார்மேஷன் இந்தியாவுடைய செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸையும் அண்ட் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸையும் பெரிய லெவலில் இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு இன்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ட்ரிபியூனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அதில் கூட சேர்மனை யார் செலக்ட் பண்ணணும், மெம்பர்ஸை யார் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் பாடி தான் செலக்ட் பண்ணுறாங்க. இப்படி எக்ஸிக்யூட்டிவ் பாடி செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரான ஆளுகளையும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான பீப்புளை மட்டும் என்ன பண்ண முடியும், செலக்ட் பண்ண முடியும். அப்படி செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க மூலமாக வரக்கூடிய ஜட்மெண்ட்ங்கிறது மோஸ்ட்லி என்ன ஆகும், பயாஸாக இருக்கும். ஓகே, அண்ட் அதர் திங்ஸ், சேவிங் ப்ரொவிஷன்ஸ் என்னதான் இதை கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணாலுமே சில முக்கியமான ப்ரொவிஷன்ஸை என்ன பண்ணுறோம், இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதில் முக்கியமானது தான் அப்பாயின்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ். ஏன்னா ஒரு புது ப்ரொவிஷன்ஸை நம்ம இப்போ தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம், ஐ மீன் பில் கொண்டு வந்திருக்கோம். அந்த பில் பிரசிடென்டோடைய சைனுக்கு வரணும். சைன் பண்ணதுக்கப்புறம் நிறைய ப்ரோட்டோகாலில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ட்ரிபியூனலில் வரக்கூடிய செலெக்ஷன் ப்ராசஸையும் அப்பாயிண்ட் ப்ராசஸையும் நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2021 ஆக்டில் கொண்டு வரக்கூடிய செலெக்ஷன் அப்பாயிண்ட் ப்ராசஸை இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணணும். எப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம்னா, அந்த நியூ பில்லை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம். இது முக்கியமான விஷயம். ஏன்னா பொதுவாக ஒரு பார்லிமெண்ட் ஒரு பில் பாஸ் பண்ணும்போது அந்த பில் எக்ஸிக்யூஷனில் வரக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். அப்படி நிறைய டைம் எடுக்கும்போது அந்த எக்ஸிக்யூஷனில் வரக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய பிரின்சிபல்ஸ், நிறைய ப்ரோட்டோகால்ஸை அந்த நியூ பில் வர வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க. அப்படி ஸ்டாப் பண்ணி வைக்கும்போது நிறைய ப்ரொமோஷன்ஸ் போட முடியாது, நிறைய பேர் அலோகேட் பண்ண முடியாது, ஃபண்ட் அலோகேட் பண்ண முடியாது, அண்ட் அப்பாயிண்ட் பண்ண முடியாதனால அதனால நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 2021 ஆக்டை என்னதான் ரீப்ளேஸ் பண்ணாலுமே அதில் முன்னாடி ஃபாலோ பண்ணக்கூடிய அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜரையும் அண்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. 2026 அந்த பில்லை பாஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்ஸ் அது முடிச்சதுன்னா நெக்ஸ்ட் அந்த மாதிரி ப்ரோட்டோகாலில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஷ்யூஸ். இப்போ இதோடைய முக்கியமான இஷ்யூஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பவுமே ஒரு ஸ்கீம்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு பில் கொண்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு இஷ்யூஸ் இருக்கும். அந்த இஷ்யூஸுங்கிறது ரொம்ப குவைட் காமன். அது எதுலையுமே நம்ம ஒரு இஷ்யூஸ் இல்லாமல் ஒரு பில்ஸ் கொண்டு வரதுங்கிறது இஸ் ஹைலி சேலஞ்சஸ். ஓகே, ஸோ தி ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ். எப்பவுமே ஒரு இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ஸாக இருக்கணும். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ், சேர்மன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஃபேவரான ஆட்களாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, வரக்கூடிய ஜட்மெண்ட்ங்கிறது பயாஸாக இருக்கும், நியூட்ரலாக இருக்காது, இன்எஃபிஷியண்டாக இருக்கும். அதனால அந்த ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய ஒரு கோர் இஷ்யூஸ். அண்ட் நெக்ஸ்ட், எக்ஸசிவ் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் மே எரோட் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ட்ரிபியூனல். எஸ், யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ண முடியும், ரொம்ப ஈஸியாக அந்த சேர்மன்ஸ் மெம்பர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, அங்கே கூடிய அந்த இண்டிபெண்டன்ஸ் பாதிப்படையுது. ஓகே, அண்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அஃப்கோர்ஸ். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த இடத்துல பெரிய லெவலில் ரோல் டாமினேட் பண்ணுறதுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த கோர்ட் சிஸ்டம் என்டையரி சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது ஃபண்டு, அட்மினிஸ்ட்ரேஷன், அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில் அவங்களுடைய கோர்ட் சிஸ்டம் மேலே ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டில் தான் இந்த கோர்ட் சிஸ்டம் இயங்கும் அப்படின்னா அந்த கோர்ட் சிஸ்டம் இண்டிபெண்ட்டாக, ஃபேராக, டிரான்ஸ்பரண்டாக நடக்க முடியாமல் போயிடும். ஓகே, அதர் ரீசன்ஸ். அண்ட் வேக்கன்சிஸ் அண்ட் பெண்டன்சிஸ். எஸ், அப்கோர்ஸ் இந்த மாதிரி நிறைய ட்ரிபியூனல்ஸ் ஃபார்ம்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ராப்பரான சேர்மன், ப்ராப்பரான டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸை அப்பாயிண்ட் பண்ணுறதை டிலே பண்ணுறாங்க. இப்போ டிலே பண்ணும்போது என்ன ஆகுது, பெண்டிங் கேசஸ் இன்னும் ரொம்ப அதிகமாகுது. இதோடைய பர்பஸே என்னன்னா, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், லோவர் கோர்ட்டில் போகக்கூடிய நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ், லேண்ட் ரிலேட்டட் அண்ட் அதர் இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடான நிறைய முக்கியமான குரூஷியல் கேசஸை ஸ்பெஷலைஸ்டு பெஞ்ச் என்ன பண்ணும், விசாரிக்கிறதுக்கு தான் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பெஷலைஸ்டு பெஞ்சை விசாரிக்கும் போது அந்த ஸ்பெஷலைஸ்டு பாடிஸை ரெக்ரூட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி கேசஸ் எல்லாமே எங்கே போகும்னா, ட்ரிபியூனல்ஸில் போகாமல் அகெயின் கோர்ட், அகெயின் சுப்ரீம் கோர்ட், அகெயின் ஹை கோர்ட்டு போகும். இப்படி போகும்போது என்ன ஆகும்னா, இதோடைய ட்ரிபியூனல்ஸ் ஏன் ஆரம்பிச்சாங்களோ அதோடைய பர்பஸ் என்ன ஆகும், இங்கே இல்லாமல் போயிடும். ஓகே, அண்ட் செகண்ட், ஜூரிஸ்டிக்ஷனல் ஓவர்லேப். எஸ், ஸோ நிறைய ட்ரிபியூனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜூரிஸ்டிக்ஷனில் கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது அங்கே போகக்கூடிய நிறைய லிட்டிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜட்மெண்ட் நிறைய பேருக்கு அன்ஃபேவராக இருக்குது, சில பேருக்கு ஃபேவராக இருக்குது. அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்பீல் வாங்கி ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. எஸ், சப்போஸ் வி கேன் டூ. பட் அப்படி போகும்போது என்னாங்கன்னா, இந்த ஜூரிஸ்டிக்ஷன் ஓவர்லேப் ஆகும்போது
அந்த ஆக்சுவல் பர்பஸ் என்ன ஆகுது அங்கே வீக் ஆகுது. அப்போ ட்ரிபியூனல்ஸோடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை ஏன் பீப்புள் விரும்ப மாட்டேங்கிறாங்க? எதுக்காக மறுபடியும் அப்பீல் வாங்கி போகிறாங்க? அப்படி அப்பீல் வாங்கி போகிறதுக்கு என்ன மாதிரி ரீசன்ஸ்? ஏன் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் இந்த மாதிரி விஷயங்களை வெல்கம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் மோஸ்ட் சேலஞ்சிங்கான பார்ட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் டெக்னிக்கல் மெம்பர்ஸ். எஸ், சி இதில் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஓஷன் பக்கத்தில் ஒரு பிரிட்ஜ் கட்டணும், ஒரு ஹிமாலயா பக்கத்தில் பிரிட்ஜ் கட்டணும், ஒரு வெஸ்டர்ன் காட்டில் ஒரு மைனிங் ஆப்ரேஷன் பண்ணும்போது அதில் உண்மையிலேயே எக்காலஜிக்கல் எவ்வளோ சென்சிட்டிவான ஏரியா அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட் தான் தெரியும். அப்படி எக்ஸ்பர்ட் பீப்புளை நம்ம ரெக்ரூட் பண்ணால் மட்டும்தான் அதோடைய சீரியஸ் கான்சிக்வன்ஸை ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையோட என்ன பண்ண முடியும், அவங்க கூட டிஸ்கஸ் பண்ண முடியும். பட் அந்த ரொம்ப ரொம்ப சீரியஸான ரொம்ப டெக்னிக்கலான ஹைலி எக்ஸ்பீரியன்ஸான பீப்புளை நம்ம ரைட் டைமில் எக்ஸிக்யூட் பண்ணாமல் அப்பாயிண்ட் பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா, அப்படி அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய பீப்புள் எலிஜிபிளா இன்காம்பிடன்ஸாக எடுத்துட்டாங்கன்னா வரக்கூடிய அந்த எஃபிஷியண்டான அட்ஜஸ்ட்மெண்ட் லேக் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் the judicial technical expertise remains ongoing challenge and also should have a relevant competence but not expense of adjudicatory independence. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பர்டைஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே ரொம்ப சேலஞ்சிங்காக மட்டும் இல்லாமல் எக்ஸ்பர்ட் அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் அப்படிங்கிறது இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் கொஷின் தான். ஏன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பர்டைஸை அப்பாயிண்ட் பண்ணிட்டோம், நல்ல ஒரு சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் என்ன பண்ணக்கூடாது, நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல வரக்கூடிய கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், கிரானிக் கேபிட்டலிசம் அண்ட் இன்டெகிரிட்டி இஷ்யூஸ் எல்லாமே என்ன பண்ணுது, அங்கே கொடுக்கக்கூடிய எக்ஸ்பர்டைஸ் ஒப்பீனியன்ஸை வீக் பண்ணுது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பர்டைஸ் பீப்புளை ரெலவெண்ட்டான காம்பிடன்ஸ் பீப்புளை அப்பாயிண்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டெசிஷன் மேக்கிங் என்ன பண்ணணும், நம்ம ஃப்ரீயாக விடணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், எஃபிஷியண்டாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும். அந்த இடத்துல நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் என்ன ஆகும், அஃபெக்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் த இன்ஸ்டிடியூஷனல் அட்டானமி. எஸ், ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூஸ். அப்பாயிண்ட் பண்ணுறது, செலக்ட் பண்ணுறது, ரெக்ரூட் பண்ணுறது அண்ட் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி, இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கிறதுனால ஒரு கோர்ட்டுக்குன்னு ஒரு தனி அட்டானமி இருக்குல்ல, இது டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ நாளைக்கே ஃபண்ட் இஷ்யூனால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூனால என்ன ஆகும்னா இது மாதிரி கோர்ட் டிஸ்டர்ப் ஆகும்போது அதனால அதோடைய அட்டானமி டிஸ்டர்ப் ஆகும். அப்போ ஒரு கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவர் ஒரு ட்ரிபியூனலுக்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், குவாசி ஜுடிஷியல் பாடி. பட் இந்த மாதிரி ஒரு அட்டானமி ரிஸ்க்னால என்ன ஆகுதுன்னா அதோடைய பர்பஸ் என்ன ஆகுது, டிஸ்டர்ப் ஆகுது. த இஷ்யூ இப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். இப்போ ஏன் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது இவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருக்குது, நம்ம ஏன் இவ்வளோ விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதில் நிறைய வேஸ் இருக்கு, கான்ஸ்டிடியூஷனல் லுக் அண்ட் கவர்னன்ஸ் ஆங்கிள் and economical perspectives. First, the constitutional significance. Yeah. So, the constitutional significance of tribunals. Access to justice. Yes. So, tribunals நம்ம establish பண்றதுக்கான the main purpose என்னன்னா Article 14 right to equality and Article 21 lives and personal liberty ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த எல்லாமே எல்லாரும் கிடைக்கணும். ஆர்டிகல் 14 மூலமா இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே போய் சேரணும். சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்ல கூடிய லாங் பெண்டிங் கேஸ் மூலமா நிறைய பேர்த்தோடைய ஜஸ்டிஸ்ங்கிறது டிலே ஆகிட்டே இருக்கு. அப்படி டிலே ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய பேர்த்தோடைய லைஃப் அந்த ஜட்மெண்ட் வரக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடும். எக்ஸாம்பிள் வாச்சாத்தி கேசஸ் அண்ட் சாத்தான்குளம் கேசஸ் அண்ட் ஜெயராக் பெனிக்ஸ் கேசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் எடுத்துக்கூடிய பெரிய பாசிபிலிட்டிஸை கிரியேட் பண்ணுது. இது எல்லாமே அந்த ஜட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடிய பீப்புளுடைய ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும், ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும், எக்கனாமிக்கலாகவும் பெரிய லெவலில் ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்போ இது மாதிரி நிறைய குட்டி குட்டி ஸ்பெஷலைஸ்டு ஜட்மெண்ட்டை இன்ஸ்டியூஷனை கிரியேட் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான கேசஸை ஸ்பெஷலைஸ்டு பெஞ்ச் விசாரிக்கிற மூலமாக குயிக்கான ஜட்மெண்ட் கொடுக்க முடியும். அப்போ அது மோஸ்ட் ஆக்சபிளாக இருக்கும்போது பீப்புள் டேரக்டாக பெனிஃபிட் ஆவாங்க. நெக்ஸ்ட் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ். அஃப்கோர்ஸ் ஸோ ஒரு இன்ஸ்டியூஷனை அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா கோர்ட் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ஸ், இந்த மாதிரி கவர்மெண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நடக்கணும். அப்போ தான் அது ஃபேராக டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ. எஸ், அஃப்கோர்ஸ் அண்டர் ஆர்டிகல் 226 அண்ட் 227 அண்ட் ஆர்டிகல் 32 இந்த 3 ஆர்டிகிளுமே பார்த்தீங்கன்னா ட்ரிபியூனல் கொண்டு வரக்கூடிய ஜட்மெண்ட்டை ரிவ்யூ பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அப்படி அந்த கெப்பாசிட்டி இருக்கும்போது என்ன ஆகும், இந்த மாதிரி விஷயங்களை ரிவ்யூ பண்ற மூலமா ட்ரிபியூனல்ஸோடைய ஜட்மெண்ட்டை இன்னும் ஃபேரா எஃபிஷியண்டாக மாற்றிக்கலாம். ஓகே, அண்ட் கவர்னன்ஸ் ஆங்கிள், லோவர் பர்டன் ஆஃப் கோர்ட்ஸ். எஸ், ஒரு ட்ரிபியூனல்ஸோடைய மேக்ஸிமம் பர்பஸ் என்னன்னா இந்த மாதிரி கோர்ட்டோடைய பெண்டிங் லிட்டிகேஷன்ஸை குறைக்கிறது தான். அப்போ நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி லிட்டிகேஷன்ஸை குறைக்கிறதுக்காக, கோர்ட்டோடைய பர்டன்ஸை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரிபியூனல்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணும்போது அது ஃபியூச்சர் இந்தியாவுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு ஒரு ஜஸ்டிஸ் லெவலில் பெரிய லெவலில் ஒரு எஃபிஷியன்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அட்மாஸ்பியராக இருக்கும். ஓகே,
அண்ட் ஃபாஸ்ட் டிஸ்பியூட், எஸ் அஃப்கோர்ஸ். எக்ஸ்பர்டைஸ் பீப்புள், ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், ஒரு லிமிடெட் நம்பர் ஆஃப் கேஸை விசாரிக்கும் போது ரொம்ப குயிக்காக ஜட்மெண்ட் கொடுக்க முடியும். அது மூலமாக ஃபாஸ்ட் ஆக்சிபிலிட்டிஸ் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் எக்ஸ்பெடிஷன் மேக்கிங், எஸ், ஒரு எக்ஸ்பர்டைஸ் பீப்புள் ஒரு கேஸ் விசாரிச்சு ஒப்பீனியன் கொடுக்கும்போது அது 90% பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பீப்புளுக்கு ஃபேவராக இருக்கும். அப்படி ஃபேவராக இருக்கும்போது என்ன பண்ண முடியும், நிறைய லிட்டிகேஷன்ஸை ஸ்டாப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய கேசஸை லோக்கல் லெவலே சார்ட் பண்ண முடியும். அண்ட் ஃபினான்ஷியல் காஸ்ட், எஸ், நம்ம ஒரு கேஸ் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் நடக்கும்போது அதெல்லாம் வரக்கூடிய அந்த எக்கனாமிக்கல் பர்டன் பீப்புளை சஃபர் பண்ணுது. அப்படி சஃபர் பண்ணும்போது அதெல்லாம் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்ன ஆகுது, அந்த பீப்புளுடைய லைவ்லிஹுட்டை இம்பாக்ட் பண்ணுது. அப்போ ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் இல்லை மேக்ஸிமம் ஒரு 2-3 மந்த்ஸில் முடியும் போது கேஸ் ரொம்ப ஆக்சபிளாக மட்டும் இல்லாமல் அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா பீப்புள் இன்னும் அதிகமாக பெனிஃபிட் ஆவாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, எக்கனாமிக்கல் ஆங்கிளில் இதை கொடுக்குறாங்க. எஸ் அஃப்கோர்ஸ், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஒரு 2 கம்பெனி சண்டை போடுறாங்க, பட் அது 2 கம்பெனி சண்டை போடும்போது கோர்ட்டுக்கு போகிறாங்க. அந்த கோர்ட்டில் வரக்கூடிய ஜட்மெண்ட் 10 வருஷம் கழிச்சு வருது அப்படின்னா அந்த கம்பெனி எப்படி எஃபிஷியண்டாக இருக்க முடியும், எப்படி நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க முடியும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் கம்பெனிஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்க, ட்ரிபியூனல்ஸ் அண்ட் அதர் கைண்ட் ஆஃப் இன்ஸ்டியூஷன் மூலமாக, ஜுடிஷியல் இன்ஸ்டியூஷன் மூலமாக அவங்களுடைய கேஸ் சார்ட் பண்ண முடியுது, மொபைல் கோர்ட் மூலமாக கேஸ் சார்ட் பண்ண முடியுது அப்படின்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும், அவங்களுடைய க்ரோத்தை ஸ்பீடப் பண்ண முடியும். இது இல்லாமல் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை என்ஹான்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனிஸ் லேண்ட் டிஸ்பியூட்டில் ட்ராப் ஆகி லாங் இயராக கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியாமல் இருக்காங்களே, அதெல்லாம் குறைஞ்சு என்ன பண்ண முடியும், எக்கனாமியை இன்னும் ஸ்பீடப் பண்ண முடியும். இது எல்லாமே இந்த ட்ரிபியூனல் கூடிய முக்கியமான தீம்ஸ். ஓகே, அண்ட் ஃபைனலி வே ஃபார்வர்ட். ஸோ இது மாதிரி நேஷனல் ட்ரிபியூனல் கமிஷன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஹைலி இம்பாக்ட்ஃபுல்லான விஷயம் என்னன்னா டிரான்ஸ்பரன்சி அண்ட் எஃபிஷியன்ட் அண்ட் ஆக்சசிபிள். இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த ட்ரிபியூனல் அப்படிங்கிற இன்ஸ்டியூஷனை மோர் எஃபிஷியண்டாக மோர் அஃபோர்டபுளாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் எல்லா பீப்புளுக்கும் தேவையான ஆக்சசிபிள் ஜஸ்டிஸை கொடுக்குது. இது அதோடைய மெயின் எய்ம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த செஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை அடிஷனல் தெரிஞ்சிருப்பீங்க. இப்படி தான் என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணணும், அதை நீங்கள் மோர் டைனமிக்கல் ஆங்கிளில் பார்க்கணும். அப்படி மோர் டைனமிக்கல் ஆங்கிளில் நீங்கள் பார்க்கும்போது மட்டும்தான் ஒரு ஆன்சர் ரைட்டிங் இந்த மாதிரி செஷனில் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க முடியும். இஸ் ஆர் கிளியர்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் எந்த கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தாலுமே ஒரு அவுட்லுக் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஹெட்டிங் பார்க்குறீங்கன்னா அதில் சில தீம்ஸ் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ அதோடைய கோர் என்ன, ஓகே, அதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஓகே, அதில் யாரை பற்றிலாம் பேசுகிறாங்க, ஸ்டாக் ஹோல்டர்ஸ், இதில் யார் சஃபர் ஆகுறாங்க, அவங்க ஏன் சஃபர் ஆகுறாங்க, அதோடைய சொல்யூஷன்ஸ் என்ன, இந்த சொல்யூஷனுங்கிறது எப்படி வேர்ல்ட் லெவலில் என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் இருக்கு அண்ட் இந்தியா லெவலில் என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கவர் பண்ணக்கூடிய முக்கியமான ஏரியாஸ். இதில் கூடிய டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. ஸோ ப்ரிலிம்ஸில் கேட்கக்கூடிய முக்கியமான டேட்டாஸ் இது பார்த்தீங்கன்னா மெயின்ஸோட இன்ட்ரடக்ஷன்லாம் என்ன பண்ண முடியும், நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்படி தான் என்ன பண்ணணும், நம்ம ஒரு எடிட்டோரில் அரேஞ்ச் பண்ணணும். என்ன பண்ணாங்க, டெய்லி ஒரு எடிட்டோரில் படிக்கிற மூலமாக என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஏரியாவை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணுற மூலமாக ஒரு நியூஸோடைய ஒரு பேக்ரவுண்ட் கிடைக்கும், ஒரு அவுட்லுக் கிடைக்கும். அது மூலமாக ஒரு மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ரிலவெண்ட்டான ஹெட்டிங்கில் கேட்கும்போது என்ன பண்ண முடியும், வைடாக ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் அதில் பார்க்க வேண்டிய முக்கியமான கோர் என்ன, அந்த கோரில் இருக்கக்கூடிய தீம். இப்போ இந்த எடிட்டோடைய தீம் என்ன, ட்ரிபியூனல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் அதோடைய சேலஞ்சஸ். அதுக்கு முன்னாடி அதோடைய பர்பஸ், எதுக்காக இந்த மாதிரி ட்ரிபியூனல் வேணும். ஓகே, நெக்ஸ்ட் அதோடைய சேலஞ்சஸ், ஏன்னா அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இந்த எடிட்டோரில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்படி தான் என்ன பண்ணும், எடிட்டோரில் என்ன பண்ணும், அரேஞ்ச் பண்ணுற மூலமாக ஒரு டீட்டெயிலான ஒரு நியூஸை கவர் பண்ண முடியும். நீங்கள் டெய்லி ஒரு எடிட்டோரில் நீங்கள் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுற மூலமாக இந்தியாவுடைய இஷ்யூஸ் அண்ட் ஒரு ஸ்டேட்டோட இஷ்யூஸ் என்ன பண்ண முடியும், ஹோலிஸ்டிக்காக கவர் பண்ண முடியும். இந்த ஹோலிஸ்டிக் கவர் நாலேஜை வச்சு என்ன பண்ண போகிறோம், நம்ம மெயின்ஸ் ஆன்சர் பண்ண போகிறோம். இதான் என்ன பண்ணும், மெயின்ஸோடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் மெயின்ஸில் என்ன கொஸ்டின் கேட்டாலுமே அது டேரெக்டாக கண்டென்ஸாக வராது, அது ஒரு கம்யூனிட்டிவான கண்டென்ஸாக தான் வரும். அப்படியே வரக்கூடிய அந்த ஹோலிஸ்டிக்காக கண்டென்ஸை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நிறைய நியூஸ் என்ன பண்ணணும், நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் என்விரான்மெண்ட் கனெக்ட் பண்ணணும், அண்டு எக்கனாமியை கனெக்ட் பண்ணணும், அண்டு ஒரு இந்தியன் சொசைட்டியை கனெக்ட் பண்ணணும், அண்டு ஒரு ஜியோகிரஃபியை கனெக்ட் பண்ணணும், அண்டு ஹிஸ்ட்ரி கனெக்ட் பண்ணணும், அண்டு அக்ரிகல்ச்சர் கனெக்ட் பண்ணணும். ஸோ அக்ரிகல்ச்சர் கனெக்ட் பண்ணணும். இது எல்லாமே கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஆன்சரை ஹோலிஸ்டிக்காக எழுத முடியும். இப்படி தான் ஒரு மெயின்ஸ் ஆன்சருக்கு நம்ம எழுதும் போது ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும்.
நீங்க நிறைய டாப்பர்ஸ் காப்பியை கம்பேர் பண்ண இந்த மாதிரி நிறைய வியூஸ் நீங்க பார்க்க முடியும். இப்படிதான் என்ன பண்றாங்கன்னா ஒரு எடிட்டோரியல நம்ம டிஸ்கஸ் பண்றாங்க. இப்படிதான் நிறைய பேர் டாப்பர்ஸ் ஆகுறாங்க. ஓகே, ஸோ நீங்களே ஒன் ஆஃப் த டாப்பர் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணும்போது நீங்களும் ஒன் ஆஃப் த டாப்பர் ஆகலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். கண்டிப்பா செஷன் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஏதாவது டவுட் என்ன பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் கிளாரிஃபை த டவுட். ஓகே, தேங்க்யூ.